வணக்கம். இன்னைக்கு 19 ஜூன் 2023. டைம் வந்து கரெக்டா 4:40 ஆகுது. நம்ம ரொம்ப நாளா வந்து பையிங் ரோபோல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் வந்து இல்லாத காரணத்தினால. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் ரோபோல நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து நமக்கு தேவைப்படுது. அதனால வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வைஸும் நிறைய கொண்டு வந்திருக்கோம். பிளஸ் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்ல இந்த ஹைபிரிட் மோட்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அதுல சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த மாற்றம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல சாதாரணமா நார்மலா ஹைபிரிட் மோடுன்றது எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா இப்ப இந்த இடத்துல ஒரு பை வருது, பைல ஒரு லாட் எடுக்குது, டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல செல் வருது, செல்லு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ பைல வந்து ஒரு லாட் எடுத்து டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் கூட செல் வரும்போது செல்லுல 2 லாட் பை ஆகும். அதுவும் டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் மூணாவது வந்து 3 லாட் பை ஆகும். அதே போல அடுத்து 4வது செல் வரும்போது 5 லாட், அதே போல 6 லாட், 8 லாட்னு மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. என்ன மாதிரி இஷ்யூஸ்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல்லையும் 2வது சிக்னல்லையும் 3 சிக்னல்லையும் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகி லாபத்துல இருக்கும். ஆனா 4வது சிக்னல் பாத்தீங்கன்னா அன்னெசரியா மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகும்ன்றது என்னன்னா 1, 2, 3, 4 லாட் இதுல மல்டிப்ளை ஆகும். அந்த 4 லாட் மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் அது தேவையில்லாம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற பட்சத்துல இந்த 3 லாட்ல சம்பாதிச்ச பணம் வந்து 4வது சிக்னல்ல நமக்கு போயிடும். சோ அது இல்லாம இருக்கணும்ன்றதுனால நிறைய நம்ம ஹைபிரிட் மோட்ல சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் வந்து மணி மிஷின் சொல்லிட்டு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, இதுல நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து 1:2 டார்கெட் வைக்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில விஷயத்த நான் சொல்றேன். இது நான் 1 மினிட் சார்ட் போட்டிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காகவும் ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு ட்ரேட் பண்ணி காட்டணும்ன்றதுனால போட்டிருக்கேன். நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட், அதாவது 1:2 வைக்கணும். மற்றதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டா நம்முடைய டெலிகிராம் சேனல்ல போடுறேன். டெடிகேட்டட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருடைய டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். இந்த சார்ட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, காத்தால வந்து என்ன ஆயிருக்குன்னா, முதல் 9:54க்கு ஒரு செல்லு வந்திருக்கு. செல்லுனா நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆயிடும். 9:54க்கு அதாவது இந்த சிக்னல் பை ஆயிருக்கு. இது உடனே டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. சாரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. முதல் தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 2வது முறை பாத்தீங்கன்னா ஹைபிரிட்ல 4ல இருந்து 5 குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டி கொஞ்சம் ஒரு குவான்டிட்டியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அது வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. நமக்கு பாக்குறோம் இந்த ஃப்ரீ ஃபால் வந்ததுல எல்லாமே டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது திரும்ப பை வரும்பொழுது இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட்ல என்ன இருந்ததுன்னா, பை வரும்போது திரும்ப மல்டிப்ளை ஆகும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய புது கான்செப்ட் என்னன்னா, ஒன்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா 1, 2, 3 டார்கெட் அச்சீவ் ஆகுது. 3வது ட்ரேட்னா 4வது ட்ரேட் திரும்ப 1ல இருந்து ஆரம்பிக்கும். சோ அது அன்னெசரியா ஆரம்பிக்காது. அந்த கணக்குல பாத்தீங்கன்னா 4 அதுவும் டார்கெட் அச்சீவ்டு. திரும்ப பாத்தீங்கன்னா 4ல இருந்து ஆரம்பிக்குது புட் ஆப்ஷன். எத்தனை மணிக்கு? 11:28க்கு. 11:28க்கு பாத்தீங்கன்னா திரும்ப புட் ஆப்ஷன் வந்து 4ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த இடம் நினைக்கிறேன் கரெக்டா. இந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு 11:28க்கு. சோ அது என்ன ஆயிருக்கு, உடனே பை வந்திருக்கு. அதனால அந்த இடம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணி திரும்ப 5 லாட் எடுத்திருக்கு பையிங்ல. திரும்ப பையிங்ல 5 லாட் எடுத்து திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்ப செல்லிங் வந்திருக்கு. இந்த செல்லிங் தான். அதுக்கு அடுத்தது திரும்ப ஒரு பையிங் வந்திருக்கு. பையிங் வரும்போது அது நல்ல டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பாக்குறோம் 4 ஸ்டாப் லாஸ் ஹிட், 5 ஸ்டாப் லாஸ் ஹிட், 6 ஸ்டாப் லாஸ் ஹிட், 8 ஸ்டாப் லாஸ் ஹிட், கடைசியில 10வது வரும்போது நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. சோ இதனுடைய அடிப்படை கான்செப்ட் என்ன? நியூ ஹைபிரிட் சிஸ்டத்துடைய கான்செப்ட். ஒரு லாட் போடுறீங்க, 1 ஸ்டாப் லாஸ், 2 ஸ்டாப் லாஸ், திரும்ப அது மல்டிப்ளை ஆகி 3 போகும்போது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா திரும்ப 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் அடிப்படை. இதுல இன்னைக்கு ட்ரேட் பண்ணிருக்கோம். ட்ரேட் பண்ணி நமக்கு வந்து இன்னைக்கு 4000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்த உடனே நம்ம கட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா ரோபோ. ஏன்னா நம்ம போட்டு வச்சிருந்தோம். சோ இத பத்தி இன்னும் டீடைல்ஸ் வந்து வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம். நிறைய கான்செப்ட் இருக்கு இதுல. இல்ல எனக்கு வந்து ஒரே ஒரு தடவை டார்கெட் அச்சீவ் ஆகும்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணா போதும், 1, 2, 4 டார்கெட் அச்சீவ் ஆச்சு அதோட நிறுத்திடணும்னா கூட நிறுத்தலாம். அதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல இன்ஆக்டிவ் டார்கெட் 1 இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இன்ஆக்டிவ் டார்கெட் ஒன்று கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கட் ஆயிடும். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கேப் கொடுத்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 4000 கிட்ட இன்னைக்கு 3800 கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. அதுக்கப்புறமா நான் பண்ணல, தேவை கிடையாது. ஏன்னா இந்த கான்செப்ட் இந்த சார்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் 1 hour நம்ம வந்து பண்ணா போதுமானது, நமக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். அந்த அடிப்படையில் நீ நிறுத்தியாச்சு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.